ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஏற்ற மாதிரி மார்க்கெட் வந்து இன்னைக்கு இன்ட்ராடேல மார்னிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன செல் ஆனிச்சோ அதை விட அப்படியே டபுளாக ரெக்கவரி ஆகி க்ளோசிங் வச்சுருக்காங்க. பட் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை வந்து ப்ராப்பராகவே ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்து 22,100 அப்படிங்கிறத வந்து ரெசிஸ்டண்ட்டாக சொல்லியிருந்தோம். ஸோ அதே இடத்துல வந்து ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகி ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டண்ட் ஆகி திரும்ப மார்க்கெட் நல்லா செல் ஆச்சு. ஸோ பட் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே நல்ல ஐடியோட ஒரு ஸ்ட்ராங் ரெக்கவரினால மார்க்கெட் வந்து ஒரு செம்ம கம்பேக்கு. ரொம்ப நாளாக படுத்துட்டே இருந்த ரிலையன்ஸ் ஓரளவுக்கு எனக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட் மூவ் கொடுத்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து 1% வரைக்கும். ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் கேப் அப் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நாஸ்டாக் அண்ட் டவ் ஜோன்ஸ் வந்து எஸ்பிஎக்ஸ் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வேல்யூ கொடுத்துட்ருக்கு. நாஸ்டாக் வந்து இப்போவே 2.5% ஏறி இருக்குது. எஸ்பிஎக்ஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5% ஏறி இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஹியூஜ் கேப் அப் ஓப்பனிங் வந்து எதிர்பார்க்கலாம் 100 பாயிண்ட்டுக்கு மேலே. ஸோ அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,500. ஸோ ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன் அந்த 22,500 டச் பண்ணுமான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டச் பண்ண போது அதை வந்து நியர்பை வந்துருச்சு. 22,500 வந்து டச் பண்ணுறதுக்கு இப்போ இன்னைக்கு 250 வரைக்கும் வந்துச்சு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22,300க்கு மேலே தான் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு சப்போர்ட் லெவல் ஆக்ட் ஆக போகிறது 22,250. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 22,100ங்கிறது சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ட் 22,500. ஓகேங்களா, இதுதான் நிஃப்டியோட லெவல். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம், அதுக்கடுத்து ரிலையன்ஸ் போகலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்டில் அவன் வந்து ஆல் டைம் ஹை போலன்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போதைக்கு அவனுக்கு ரெசிஸ்டன்ட் 47,300. ஸோ இங்கே ரெசிஸ்டன்ட் ஆயிருந்தாப்புல நேற்றே ஆகி ரெசிஸ்டன்ட் ஆகி செல் ஆகி தான் க்ளோசிங் வச்சிருந்தாப்புல. ஸோ இன்றைக்கி வந்து அடுத்து மைனர் சப்போர்ட் லெவலாக சொல்லியிருந்தேன் 46,580 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து பை ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு 46,910 920 க்ளோசிங் இருக்குது. ஸோ 47,300 ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே ஓப்பன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொன்று ஒரு 400 பாயிண்ட் தான் ஆல்மோஸ்ட்டு. ஸோ கேப் அப் வந்து ஒன்று இதை தாண்டி ஓப்பன் ஆகும், இல்லைனா இது கீழே ஓப்பன் ஆகும். இதுதான் நடக்க போகுது. ஸோ இதை தாண்டி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 47,300 தாண்டுச்சு அப்படின்னா 47,300ங்கிறது சப்போர்ட் லெவல் ஆக்ட் ஆகும். அது ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். ஸோ இன்கேஸ் அதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு மார்னிங் பிரேக் பண்ண ட்ரை பண்ணும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ அப்படி 47,300க்கு மேலே போகுது அப்படின்னா 48,200 தான் அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் பேங்க் நிஃப்டிக்கு. கீழே சப்போர்ட் லெவல் கீப் ஆன் அந்த 47,300 அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 46,580 அப்படின்றது பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ். ஸோ ரிலையன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடலாம். என் தலைவனை ரொம்ப நாளாக தடவினே இருக்கிறாப்புல, அந்த ட்ரெண்ட் லைன்லேயே தான் இருக்காப்புல. பட் இன்னும் பிரேக் அவுட் எடுக்கல. பட் இருந்தாலும் ஐ ஹாவ் அ ஹோப் கண்டிப்பாக ரிலையன்ஸ் வந்து அப்சைடு உடச்சி போவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு அவன் உடைக்க வேண்டியது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,970 அப்படிங்கிற ரேஞ்ச் அவன் பிரேக் பண்ணணும். ஸோ இப்போ க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 2,963. ஸோ நாளைக்கு ஓப்பனிங்லேயே அதை பிரேக் பண்ணுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போ வரைக்கும் நாஸ்டாக் டவ் ஜோன் வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. 12 மணிக்கு மேலே எதுவும் மாற்றாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப் ஆகும்போது கண்டிப்பாக வந்து 3,000 அப்படின்ற ட்ரேட் மார்க்கை ரீச் பண்ணுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ரிலையன்ஸ். ஓகேங்களா, அதுக்கடுத்து நிஃப்டி ஐடி. ஸோ நிஃப்டி ஐடி வந்து அந்த செல்லாக இருந்தது. பட் சப்போர்ட் லெவல் சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் அதில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே ஒரு நல்ல பையிங். ஸோ அவன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 38,130 வந்துட்டான். ஸோ சப்போர்ட் லெவல் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல சப்போர்ட் இது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. 37,300 சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அதுக்கிட்ட போயிட்டு திரும்ப பை ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 38,500. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஐடியும் நல்ல ஒரு பைக் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஐடியில். ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அதுலேருந்து கீழே வரவும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் கீழே வந்திருக்கு. ஸோ ஆனால் இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1476 பிரேக் பண்ணால் தான் அடுத்த அப்பர் சைடு வந்து பிரேக் அவுட் எடுக்கும். அது வரைக்கும் வந்து அப்பர் சைடு பிரேக் அவுட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ இவனுக்கு வந்து இப்போது கேப் அப் ஆகுது அப்படின்னா 1462 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி 1476 பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஹை போக வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா கீழே சப்போர்ட் லெவல் 1378. ஓகேங்களா, ஓகே. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமியை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.